அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. புது வாரம் ஸோ எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸும் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேலை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான் அவங்க 1 GB பெஸ்ட்டாக அஃபோர்டபுளாக ₹8 தராங்கன்னா நாங்கள் அதை விட பெஸ்ட்டாக தரோம் அப்படின்னு ஏர்டெல் கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதோட அமேசான் அவங்களுடைய பிரைம் டே சேலில் என்னென்ன கார்டு ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸும் பார்த்துலாம். போக்கோ F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதோட ஓப்போ ரெனோடைய 6 சீரீஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் ப்ரைஸஸ் நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. சாம்சங் உடைய என்டர்பிரைஸ் எடிஷன் அதாவது ஃப்ளிப் மாடல் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பற்றியும் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 576ல் இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது FreeFly881 ஆப். இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகைன் இது ஒரு காலிங் ஆப், அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ் நீங்கள் குளோபலாக எங்கே வேணாலும் பண்ணிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக வாட்ஸ்அப் எப்படியோ அதே மாதிரி தான், பட் வாட்ஸ்அப்போட சில ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் தான் நம்ம கால் பண்ண முடியும். பட் இந்த FreeFly881 ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எதிரால் அந்த ஆப் வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு QR கோட் மட்டும் நீங்கள் அனுப்பிச்சா போதும், அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட அவங்க கால் பேசலாம். அந்த ஆப்பை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணுமோ டவுன்லோட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன் இங்கே கிடையாது. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸை நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் இங்கே ஹைலைட் ஆகாது. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஷியல் கால் பண்ணணும் அப்படின்னா FreeFly881ல் உங்களுடைய நம்பர் ஹைட் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். தேர்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கீங்க, உங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்களை ஃப்ரீயாக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு விசிட் மாதிரி நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் பிளக்இன்னும் பண்ணிக்கலாம். ஸோ FreeFly881 அன்லிமிட்டெட் கால்ஸ் குளோபலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்புடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அமேசான் பிரைம் டே சேல் இந்தியாவில் ஜூலை 26th and 27th அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சில பேர் கேட்டிருந்தீங்க இது பிரைம் மெம்பர்ஸ் மட்டுமானு. எஸ், இது பிரைம் மெம்பர்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஒருவேளை பிரைம் மெம்பராக இல்லைனா அங்கே மந்த்லி ₹129 பே பண்ணி பிரைம் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். இயர்லி 3 monthsக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக பிரைம் மெம்பர் சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேலை அவங்க பண்ணுறாங்க. அகைன் இந்த சேலில் உங்களுக்கு எல்லாமே ஆஃபர்ஸில் இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன iQOO-Z3 எல்லாம் உங்களுக்கு 16,000 to 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆஃபரில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஐஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ரெட்மியுடைய Note 10sன்னு எக்ஸைட்டிங் ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்ட் ப்ரைஸ் இவங்க அங்கே மென்ஷன் பண்ணல, பட் கார்டு ஆஃபர்ஸ் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை HDFC டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் 1000 to 1500 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த பிரைம் சேலில். ஸோ HDFC கார்டு யூசர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக அடிஷ்னல் ஆஃபர் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் அமேசானுடைய பிரைம் மெம்பர் சேலில். ஏர்டெலும் மற்ற டெலகாம் ஆப்ரேட்டர்ஸை கம்பீட் பண்ணுற வகையில் அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸை சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் கிடையாது. இவங்க கொண்டு வந்திருக்க புது ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ரோல் ஓவர், அதாவது வோடஃபோனில் அவைலபிளாக இருந்தது இப்போ ஏர்டெல் யூசர்ஸ்க்கும் இருக்குது. இந்த டேட்டா ரோல் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹399 போஸ்ட்பெய்ட் பிளான் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 GB டேட்டா கூடவே டேட்டா ரோல் ஓவர் அடுத்த மாதத்துக்கு ஆகும். ஸோ இந்த ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அதே ₹499 போஸ்ட்பெய்ட் பிளான் யூஸராக இருந்தால் 75 GB டேட்டா, அகைன் உங்களுக்கு டேட்டா ரோல் ஓவர் அன்லிமிட்டெட் கால்ஸ், இது கூடவே OTT பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அகைன் ₹999 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ரோல் ஓவர் அன்லிமிட்டெட் கால்ஸ் OTT-வோட உங்களுக்கு ஃபேமிலி சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. அகைன் ஹையஸ்ட் பிளான் 1599 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஆஃபரும் இருக்குது. அகைன் OTT பிளாட்ஃபார்ம் 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட போன வாரம் ரிலையன்ஸ் ஜியோ நாங்கள் தான் கம்மியான பிளான் அண்ட் கம்மியான ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறோம் டேட்டாக்கு அப்படின்னு சொல்லி 1 GB டேட்டா ₹8 தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தான் இந்தியாவிலே சீப்பஸ்ட் பிளான் இருக்குது. எங்ககிட்ட 1 GB ₹3 தான் அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெலுடைய ₹558 பிளான். இந்த பிளானில் உங்களுக்கு 56 days வேலிடிட்டியோட வருது, கூடவே அன்லிமிட்டெட் காலிங், 100 SMS, டெய்லி 3 GB டேட்டா இந்த பிளானில் இருக்குது. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1 GBக்கு ₹3 அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு.
இருக்குது. ஸோ ஏர்டெல் எங்களோட தான் வந்து சீப்பஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஆண்ட்ராய்ட் 12 ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டா வெர்ஷன் போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளில் எல்லாருக்கும் ஸ்டேபிள் அப்டேட் ரோல் அவுட் ஆகும். இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி விஷுவல் சேஞ்சஸ், கஸ்டமைசேஷன்ஸ், புது விஜெட்ஸ், தீம்ஸ் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கேம் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து புது புது கேம்ஸ் எல்லாமே வந்து கிராஃபிக்ஸ் ஹையாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அதை ப்ராசஸ் பண்ணி விளையாடும் போது வந்து சிலது வந்து உங்களுக்கு பெஸ்ட் சிப் செட்டாக இருந்தால் கூட ஹீட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற வகையில் வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து ஒரு புது கேம் மோட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டாக இருக்கட்டும், ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கிராஃபிக்ஸ் எல்லாமே ரெண்டரிங் பண்ணி வந்து உங்களுக்கு கேமை பெஸ்ட்டாக ஸ்மூத்தாக கொண்டு போகிற மாதிரி வந்து ஆண்ட்ராய்ட் 12 இந்த அப்டேட் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ புது கேம் மோடோட ஆண்ட்ராய்ட் 12 ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கு. சாம்சங் உடைய 2021 அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட்லன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்போ மாதிரி இந்த அன்பேக் ஈவெண்ட்லையும் நிறைய என்டர்பிரைஸ் எடிஷன், அதாவது ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வாட்சஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அஃபிஷியல் ரெண்டர்ஸ் சிலது ரிவீலாக இருக்குது. சாம்சங் உடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், ஃப்ளிப் ஸ்மார்ட் ஃபோன், இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. அகைன் பார்க்கறதுக்கு வந்து ஆல்ரெடி இருந்ததை விட சில அப்கிரேட் எல்லாம் தெரியுது அவுட்லுக்கில். ஸோ இங்கே 360 ரெண்டர் இமேஜஸே ரிவீலாக இருக்குது. இதில் கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி S21 அல்ட்ராலலாம் ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா மாடியூல் இருந்ததோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டர் இமேஜஸ் பார்க்கும்போது அவங்களுடைய என்டர்பிரைஸ் எடிஷனும் நிறைய அப்கிரேடோட வரும் தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியுடைய அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட்டில் நடக்க போது. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதோட சாம்சங் வந்து புது கேமரா சென்சார் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி மூலமா சென்சாருடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே தின் ஆக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இது மெட்டா லென்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி தான் ஒர்க் பண்ணுறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேமரா மாடியூல் வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி தான் இருக்கும். அதனால டேபிளில் வைக்கும்போது சரி, நீங்கள் கவர்லாம் யூஸ் பண்ணால் வச்சிங்கன்னா லென்ஸ் ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி மெட்டா லென்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதனால ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லென்ஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் மாஸ் ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையும் நம்ம இந்த லென்ஸ் பார்க்கலாம். அகைன் Asus ஃப்ளிப்கார்ட் வழியாக ஜூலை 15 அன்னைக்கு ஒரு புது லேப்டாப் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அகைன் இது வந்து அவங்களுடைய குரோம் புக் பேட்டர்ன் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த குரோம் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண அதே பேட்டர்னில் தான் இந்தியாலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக இவங்க கொண்டு வர மாதிரி தெரியுது. அகைன் இதோட சிப் செட்டோ இதோட ப்ரைஸோ இது எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் ரிவீல் ஆகல. ஜூலை 15 அன்னைக்கு இதோட லான்ச் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. நீங்கள் ஒருவேளை ஸ்டூடெண்ட்டாக இருந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா Asus வந்து ஜூலை 15 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு குரோம் புக் கொண்டு வராங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரியல்மி ரீசெண்டாக ரியல்மி X7 Max இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. அகைன் இது ரியல்மி UI 2.0 பேட்ச் அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இந்த அப்டேட்டில் வந்து ஆல்ரெடி இருந்த சில கேமரா பாக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடிஷ்னலாக வந்து வர்ச்சுவல் ரேம் வந்து இவங்க டைனமிக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ரியல்மி X7 Max யூஸராக இருந்தால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கேம் விளையாடும் போது ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கா, பெட்டராக இருக்கா, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Oppoவுடைய Reno 6 சீரிஸ் இந்தியாவில் ஜூலை 14 அன்னைக்கு லான்ச் ஆகுதுன்னு ஆல்ரெடி டீசர்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ் ப்ரைஸ், அன்பாக்சிங் நிறைய விஷயங்கள் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்தியாவில் வந்து Oppo Reno 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900 அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சைனாவில் எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியாவிலும் இந்த வாட்டி கொண்டு வராங்க. சிப் செட் எல்லாம் இவங்க மாற்றலை. அகைன் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900ஓட இதோட பேஸ் வேரியன்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக 29,000 கிட்ட இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Oppoவுடைய Reno 6 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1200ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. பட் மற்ற பிராண்ட்ஸோட இவங்க கம்பீட் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் இல்லை. ஏன்னா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 38,000 கிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ Oppoவுடைய Reno சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி இந்தியாவில் காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆக போகுது. ரியல்மி வந்து கூடிய விரைவில் டேப் லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக ரியல்மியுடைய சிஇஓவே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த டேப்புடைய லைவ் இமேஜஸ் வந்து ரிவீலாக இருக்குது. அகைன் லைவ் இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங் யூனிட்லேருந்து ரிவீல் ஆனதுனால ரொம்ப கிளியராக இல்லை. அகைன் இங்கே ரிவீல் ஆனதை வச்சு பார்க்கும்போது ரியல்மி டேபுடைய பெசல்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. அதோட ரியர் சைடில் சிங்கிள் கேமராவோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு அவுட்லுக்கோட வந்து ரியல்மி டேப் நம்ம எதிர்பார்க்கலாம். Xiaomi 67 வாட் சானிக் சார்ஜருடைய டீசர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இதோட ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸும் ரிவீலாக இருக்குது. அகைன் இந்த சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அண்ட் டேப்லெட்டுக்கான சார்ஜர் தான். இது உங்களுக்கு 6A Type-C கேபிளோட கொடுக்குறாங்க. Qualcomm குவிக் சார்ஜ் 3.0ஓட. அகைன் இதில் வந்து உங்களுக்கு 67 வாட் அவுட்புட் அண்ட் பிஸ் சர்டிஃபைட், ரொம்பவே காம்பேக்ட் டிசைன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. அகைன் Poco F3 GT இதுவும் வந்து இந்தியாவில் ஜூலை எண்டில் லான்ச் ஆகுது. MediaTek Dimensity 1200ல. அகைன் இதுக்கும் வந்து இப்போ நிறைய டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க.
லேட்டஸ்ட் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃப்ரேம்ஸ் பற்றி வந்து பிராண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இது வந்து உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் கிரேட் அலுமினியம் அலாய் ஃப்ரேமோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் கூடவே ட்ரிகர் பட்டன்ஸும் கொடுக்குறாங்க. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால ஸோ உங்களுக்கு ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம், அதுவும் ஹை குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட Poco F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரூமர்ட் ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. இது இந்தியாவில் 27,000 to 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பேஸ் வேரியன்ட் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸில் இந்தியாவில் கொண்டு வராங்க. இந்த ப்ரைஸ்னா ஓகேவா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆகிட்டதா ட்விட்டர் ஹேண்டலில் வந்து ஒரு யூசர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 8 வந்து 4 வயசு குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கும்போது வந்து பேட்ரி பிளாஸ்ட் ஆகி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனால் வந்து அந்த குழந்தைக்கும் இன்ஜுரி ஆயிருக்கு. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆனதில் வந்து அந்த குழந்தை ஏதாவது அதை வந்து பீல் பண்ணிச்சா இல்லை கீழே போட்டு உடச்சிதா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டை வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் ட்விட்டர் ஹேண்டலில் வந்து அவங்க ஷேர் பண்ணதுனால வந்து ரெட்மி பிராண்ட் இதை பார்த்துட்டு வந்து Redmi 8க்கு பதில் அவங்களுக்கு Redmi 9 ஸ்மார்ட் ஃபோன் வந்து புதுசாக அனுப்புனதாகவும் தெரிய வந்திருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆகி இப்போ புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ரெட்மி கொடுத்ததாகவும் தகவல் வெளியாக இருக்குது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் காட்டர்ஸ்க்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். சாம்சங் என்ன சென்சார் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் காட்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் லிமிட்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜெகன். கங்க்ராச்சுலேஷன் ஜெகன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.